ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். செல்லக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 10 நாள் ஒரு நிறைய ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்கோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டே இன் மை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 10 நாளாக குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலும் கைமா அலைஞ்சி ரொம்ப டயர்டாகி ஸோ இப்போ தான் ரெக்கவரி ஆகி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங்காகவே எழுந்திரிச்சிட்டேன், பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா. ஸோ அப்படியே தூங்கிடுவா. நான் எழுந்து கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, பசங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வியூ பார்த்துட்டு நான் வெளியே போனால் வீடு வாசல் எல்லாமே குப்பையாக இருந்தது. ஏன்னா 10 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால வீடு வாசல் எதுவுமே நாங்கள் க்ளீன் பண்ணலை. வாசல் பெருக்கலை, வீடு பெருக்கலை, சாமான்லாம் கழுவாமல் எல்லாமே துணியெலாம் துவைக்காமல் எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ வாசல் பாருங்கள் எந்த இதுவில் இருக்குது, எல்லாம் வெளியே குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகணுன்னாக்கா தண்ணி விட்டாங்க. தண்ணியும் ஒரு 10 நாளாக பிடிக்கலை. இப்போ வந்து தண்ணி விட்டதுனால தண்ணியும் பிடிச்சிட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா குப்பைலாம் அப்படியே இருக்குது, கொட்டாமல். பாத்திரம்லாம் பாருங்கள் கழுவாமல் எவ்வளோ சாமான் இருக்குது பாருங்கள். ஸோ நான் மட்டும் மேனேஜ் பண்ணுறதுனால என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல. இந்த 10 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து மஞ்சள் குங்குமம் எங்கள் அப்பா அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சுற்றி போட்டு போனார்ல, அதனால் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் அப்படியே இருக்குது. துணிலாம் பாருங்கள் அப்படியே கிடக்குது. ஸோ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் துவைக்கிறதுக்காக. இன்றைக்கி தான் எனக்கு வேலை செய்கிறதுக்கு நேரமே கிடச்சிது. குழந்தைங்களுக்கு சரியானதுக்கப்புறம் தான் எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில் நான் மட்டும் எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்க தொடங்கிட்டேன். குழந்தைங்க இப்போ தான் சரியாகி நிம்மதியாக தூங்கிட்டுருக்காங்க. கின்ஸும் ஒரு 10 நாளாக உடம்பு வலி, கை வலி, ஜுரம், தன்விக்கும் அந்த ஜுரம் பரவி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வாசல் பெருக்க போயிட்டேன். வாசல்லாம் பெருக்கி சுத்தமாக குப்பையெல்லாம் வாரி, அது என்னன்னு தெரில, நம்ம வீடு வாசலில் நம்ம குப்பை போடலைனாலும் மற்றவங்க குப்பையை போட ரெடியாக இருக்காங்க. எல்லாம் அவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எழுப்பி கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்புனேன். அவர் தூங்கி இருந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அவரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அலைஞ்சி ரொம்ப டயர்டாகவே ஆகிட்டார் அவர். ஸோ அதனால தான் தூக்கத்திலே இருக்கார். தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸோ எழுந்திரிச்சிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் மறந்துடுவார். ஏதாவது ஒரு 10 பொருள் வாங்கிட்டு சொன்னால் 2 பொருள் மறந்துட்டு வந்துடுவார். ஸோ அதனால் வண்டி சாவியும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டையும் கையில் கொடுத்து அவர் அனுப்பி என் ஹஸ்பண்டுக்கு வந்து தூக்கமே கலையில். அதுக்கப்புறம் நான் போயிட்டு காசை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து அவரை கடைக்கு போக சொன்னேன். பட்டன் எல்லாம் ஓப்பன் இருந்து, ஸோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டேன். நாலு ஐட்டம் கூட எழுதி கொடுக்க வேண்டியதா. உடம்பு சரியாயிடுச்சு. அருமையான காஃபி. அதுக்கப்புறம் நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண கிளம்பிட்டேன். அவ்வளோ சாமான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் இருந்தால் எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அவரும் என் கூட சேர்ந்து வாஷ் பண்ணுவார். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அவர் கூட இருந்தால். நான் மட்டும் இப்போ தனியாக வாஷ் பண்ணுறதுனால என்னால் முடியல, அவ்வளோ சாமான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போட நான் கொஞ்சம் சாமான் பேலன்ஸ் வச்சுட்டேன், என்னால் முடியல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தன்வி பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10 நாள் கழித்து தன்வி இப்போ தான் சாப்பிட போகிறா. ஏன்னா 10 நாளாக அவளுக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப 104 டிகிரி 2 பேருக்குமே, கின்ஸுக்கும் தன்விக்கும் 104 டிகிரி ஃபீவர் இருந்தது. 10 நாளாக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க.
10 நாள் சரியாக சாப்பாடும் இல்லை, அவங்க உடம்பு சரியில்லாததுனால சாப்பாடும் சாப்பிடல. தன்வி வந்து கஞ்சி, இந்த பிஸ்கெட்டு அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் கின்ஸு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டான். கின்ஸு நல்லா இருக்கா, ஆனால் கை கால் வலிக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். தன்வி வந்து கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, கொஞ்சம் ரன்னிங் நோஸு, சளி இருக்குது. கொஞ்சம் தன்வி வந்து இந்த 10 நாளாகவே படுத்த படுக்கையாக தான் இருந்தா. நாங்கள் 4 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். 4வது ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்தா. ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எதுவுமே சரியாகலை. கடைசியில் 4வது ஹாஸ்பிட்டலில் வந்து பீடியாட்ரிஷியன் போய் பார்த்த பிறகு தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கா. அப்போ கூட அவள் படுத்துகிட்டே தான் இருக்கா, அப்படியே கொஞ்சம் ஆக்டிவாகவே இல்லை. கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இப்போ எழுந்து உட்கார்றா, அவ்வளோதான் அவளால் பண்ண முடியுது. இப்போ அவளுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நான் வீட்லேயே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ என்ன சாப்பாடு கொடுக்குறோன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி அவளுக்கு வந்து நான் எக்கு, ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க கம்பல்சரி அவளுக்கு முட்டை வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டான். 10 நாள் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டான். அதனால் இன்னும் டெய்லி ஒரு முட்டை கம்பல்சரி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சூடாக ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிறுபருப்பும் அரிசியும், ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு, கொஞ்சமாக அரிசி போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் ஒரு 4 மிளகு, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், குழந்தைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம குக்கரில் அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெஸ்டீஜ் குக்கரில் தான் நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து உரித்து வச்சுக்கிறேன். டாக்டர் வந்து கம்பல்சரி அவளுக்கு முட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவளுக்கு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த தோலை மட்டும் நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து ஒரு பேக்கெட்டில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா டப்பா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடையில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதை மட்டும் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு, நான் எடுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு கடுகு போட்டிருக்கேன். பார்த்திங்களா, கொஞ்சமாக தான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் எடுத்து வச்ச அந்த மசாலா மிளகையும் சீரகத்தையும் போட்டு போட்டுருவோம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளையும் போட்டுருவோம். வாசனை கவனமாக. அதுக்கப்புறம் இந்த துருவின கேரட்டையும் சேர்த்துக்கணும். கேரட்டை சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துருவோம். அரிசி பருப்பு உப்பு நம்ம இப்போ போட தவிர கடைசியாக போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம
குக்கர் நல்லா கொதிச்சு குக்கர் வேணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே விசில் போட்டு மூடிடணும். இந்த குக்கருக்கு ஒரு ரிவ்யூ போடணுன்ட்டு வீடியோ எடுத்து வச்சேன். பட் இன்னமும் நான் ரிவ்யூ போடவே இல்லை. அந்த வீடியோ அப்படியே கிடக்குது. அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தை நல்லா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் பார்த்து ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல மீதி இருக்கிற பார்ட்டை. சூப்பர். அவ்வளோதான் வந்து விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். வாவ், சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறீங்களா? தன்விக்கு சாப்பாடு சூப்பராக வந்துடுச்சு. இருங்க காட்டுறேன். வெளிச்சத்தில் காட்டினாதான். தன்விக்கு சாப்பாடு சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக வந்துச்சு. இருங்க பார்த்தீங்களா? செம்மையாக நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு பூவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக நெய் சாதம், பருப்பு சாதம். இப்போ வந்து நம்ம முட்டையை மட்டும் இதில் அப்படியே என்ன பண்ணணும், துருவிக்கணும். அவ்வளோதான். தன்விக்கு பப்பு பூவா ரெடி. கொஞ்சம் போடலாமா? மஞ்சள் மசாலா கொஞ்சம் போடும். இப்போ முட்டையை வந்து நம்ம அதுலேயே பீல் பண்ணியாச்சு. போதும் போதும். கொஞ்சமாக பாப்பா ஒரு 10 நாள் கழிச்சு இப்போதான் சாப்பாடு சாப்பிட்றா. அதுவும் இப்போ சாப்பிட்றா பாருங்க நல்லா. ஒரு முட்டையில பாதி முட்டையை தான் நான் வந்து பீல் பண்ணேன். நல்ல சாப்பிட்றது தான் இருந்தோம். மஞ்சள் மசாலா என் பொண்ணு 10 நாள் கழிச்சு இப்போதான் சாப்பிட்றா. அதை பார்க்கும்போது எனக்கு இப்போதான் நிம்மதியாகவே இருக்கு. அதனால இப்போ பிரியாணி வாங்கி கொடுக்க கடைக்கு போக போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். கடைக்கு போயிட்டு இப்போதான் வீட்டுக்கே வந்தோம். தன்வி வந்து சாப்பாடு ரெடி பண்ணோம்ல, அதை வந்து அப்படியே எடுத்துட்டு நாங்கள் கிங்ஸுக்கு பிரியாணி வாங்க போயிட்டோம். தன்விக்கும் அப்படியே ஊட்டிகிட்டே போயிட்டோம். தன்வி ஃபுல்லாக சாப்பிட்டா. நாங்களும் இப்போ பிரியாணி வாங்கிட்டுறோம். அப்பா வெயில்லாம் வெயில், செம்ம வெயில், சுத்தமாக முடியல. கிங்ஸுக்கு அங்கேயே பசிக்குதுன்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சு அவனை மட்டும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. தன்வி வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டாலா, செம்ம ஹாப்பி எங்களுக்கு. நான் கொஞ்சம் தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, எடுத்து போனதான் சாப்பிட்டா. நீங்களும் சாப்பிடுங்க பிரியாணி, ஓகேவா? நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம். கீழே ஒரு பிரியாணி இருக்குது. நாங்கள் 1 kg ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குஸ்கா ஒன்று வாங்கிட்டோம். சரி, 10,000 சொல்லிட்டு பாருங்க. ஃபோன் மேலே திரும்பி 1 kg ஒன்று. அப்படிங்களா சார்? ஃபர்ஸ்ட் வாங்கினது 1 kg வந்து காலியாயிடுச்சு. அடுத்த 2வது பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே நாட்டுக்கோழி பிரியாணி மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
வேற லெவல் பிரியாணி. இது வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி. ஹோட்டல் நேம் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி. பட் பிரியாணி என்ன பிரியாணி தெரியல, சிக்கன் பிரியாணி. கடை பேர் தலப்பாக்கட்டி. ஆனால் தலப்பாக்கட்டி அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி கிடையாது. இது அந்த பேர் வச்சுக்கிட்டு வேறு தலப்பாக்கட்டி பிரியாணி. ஆனால் செம்மையாக இருக்குது. ஆனால் தலப்பாக்கட்டி பிரியாணியும் சூப்பராக இருக்குது. 1 kg பிரியாணி காலி ஆகிட்டு 2வது பாக்ஸும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மேடவாக்கம் சைடு யாராவது போனீங்கன்னா அங்கே இருக்கிற தலப்பாக்கட்டி பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சித்தாராப்பாக்கம் செம்ம டேஸ்ட்டு. மேடவாக்கம் கூட்டுரோட்லேருந்து நேராக சித்தாலப்பாக்கம் போகிற வழி வந்தீங்கன்னா 2 வழி பிரியும். ஒரு சைடு வேங்கை வாசலுக்காகவும் பொன்மால் போகிற சைடு பிரியும். இன்னொரு சைடு வந்து சித்தாலப்பாக்கமும் அரசநாயணிக்கும் போகிற வழி பிரியும். அந்த பெரிய இடத்துல லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. மேடவாக்கத்துலேருந்து கூட்டுரோட்லேருந்து வந்தால் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்லேயே அந்த கடை தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.